வணக்கம் நண்பர்களே. தாவேக தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜயனுடைய கட்சியில் ரசிகர்களாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு மிஞ்சி போனால் மாத ஊதியம் அப்படிங்கிறது ஒரு 30,000லேருந்து 40,000 ரூபா வரைக்கும் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு புள்ளி ஒரு படி சொல்கிறேன். ஏன்னா அவருக்கு ரசிகர்கள் பலம் தான் அதிகம். ரசிகர்கள் வாக்காளர்களாக மாறுவார்கள்ங்கிற நம்பிக்கையில் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இந்த 30,000லேருந்து 40,000 ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ரசிகர்கள் யாராவது வேட்பாளராக நிறுத்த முடியுமா தேர்தலில், வருகிற சட்டமன்ற தேர்தலில் அப்படின்னு கேட்டால் வேட்பாளராக நிறுத்தலாம். ஆனால் அவர்களால் வாக்குகளைத்தான் பெற முடியும், செலவழிக்க முடியுமா? ஒரு சாதாரணமாக ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ளே வாக்கு கேட்டு பிரச்சாரம் பண்ணுறாரு அப்படின்னா அவர் கூட குறைந்தபட்சம் ஒரு 20-30 பேர் வரணும். வந்தால் தான் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும், இம்பேக்ட் இருக்கும், அதனுடைய தாக்கம் வாக்காளர்கள் மத்தியில் இருக்கும். இவர் பெரிய ஆதரவு இருக்குது, 10-30 பேர் கூட வர்றாங்கன்னு. ஒரு 30 பேர் கூட வரணும்னா இவர் என்ன செலவு பண்ணணும்? அந்த வேட்பாளர் இப்படி ஒரு பக்கம் 30,000-40,000 வாங்குறவங்கள, ஸோ இவரால் அவங்க வேட்பாளராக இருந்தால் செலவு பண்ணுறது கட்சியாக இருந்தால் அவங்க சரி ரெடியாக இருப்பாங்க. ஆனால் கட்சி அப்படிலாம் ரெடியாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்படி ஒவ்வொரு வாக்காளருக்கும் அவர்களே செலவு பண்ணுற அளவுக்கு இப்போ யாரும் தயாராக இருப்பாங்களான்னு தெரியல. அது வேறு ஒரு சப்ஜெக்டு. அப்போ யாரை நிறுத்தலாம்? அந்த ஊர்லேயே ஜாதிய பலம், பணபலம் இப்படி இருக்கிறவங்கள தான் அவர் தாவேகா வேட்பாளராக நிறுத்த முடியும். அப்படி ஜாதி பலம் பணபலம் இருக்கிறவங்கள கொண்டு நிறுத்தினா உங்களுக்கும் திராவிட கட்சிகளுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது. அப்படி ஜாதிய பலம் பணபலம் உள்ளவங்க ஏற்கனவே அவர்கள் அந்த சமூகத்தின் மீது ஏற்படுத்திய தாக்கங்கள், விளிம்பு நிலை மனிதர்கள் மீது அவர்கள் நடத்திய சில செயல்கள் எல்லாம் அங்கே அந்த தொகுதியில் ஒரு இம்பேக்ட் இருக்கும். அதை வச்சுட்டு நீங்கள் ஜெயிக்க முடியுமா? ஸோ உங்களுக்கு இருக்கிற ஒரு இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வாக்காளர்கள் இத்தனை பேர் இருக்காங்க, ரசிகர்கள் இத்தனை பேர் இருக்காங்கன்னே வச்சு கூட்டணிக்கு நீ வா ஆட்சியில் பங்கு தரேன், அதிகாரத்தில் பங்கு தரேன். ஐயா, உங்கள் வேட்பாளர்களை குறித்து உங்கள் ரசிகர்களுக்கு நீங்கள் வேட்பாளர் என்ற அந்தஸ்து கொடுக்கவில்லை என்றால் வாக்குகளும் சிதறும். எங்கேயுமே உங்கள் ரசிகர்கள் அதாவது கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக நீங்கள் உங்களுடைய ரசிகர் மன்றத்தில் மக்கள் இயக்கத்தில் இருந்தவங்களை கொண்டு போய் நிறுத்த முடியுமா? ஒரே ஒரு மனிதரை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், டாக்டர் MS உதயமூர்த்தி. வேறு எதுவும் நான் சொல்ல விரும்பலை. மக்கள் சக்தி இயக்கம் நடத்துகிறவங்க. ஆக அவரை மட்டும் நீங்கள் யார்கிட்டயாவது கேளுங்க. இப்போ அவரை பற்றி தெரிஞ்சவங்ககிட்ட கேளுங்க, இல்லைன்னா நானே கூட தனியாக ஒரு பதிவு போடுறேன். ஆக நீங்கள் வேட்பாளர் தேர்வில் மிக கவனமாகத்தான் இருக்க வேண்டும். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப்